ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60 மணி வந்து 9:50 ஆகுது. 9:30 என்ன பண்ணால் தெரியாமல் கடைசி இட்லியை தான் ஊற்றுறது. அது எல்லாருக்கும் இட்லி இப்படி தான் இருக்கும் தான் நானும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டே பிளான் பண்ணலான்னா கடைசியில் நமக்கு இட்லி மாவு தான் கை கொடுக்கும் இல்லையா? அதனால் இப்போ இட்லியை ஊற்றி வச்சேங்க. 2 பேருக்கு 6 இட்லி ஊற்றிருக்கேன். அப்புறமா இங்கே என்ன சட்னி பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்குது. அடுத்து வந்து நேற்று நைட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம்னா சாம்பார் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெங்காய சட்னி இருக்குது. இவ்வளோவுமே இருக்குது. பட் அது பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, என்னென்ன இருக்கோ சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு சட்னி அரைச்சி வச்சுட்டேன். கடைசியில் இதை தான் சாப்பிட போகிறேன். இது எல்லாத்தையும் குப்பையில் தான் போட போகிறோம். அதுக்கு என்னமெல்லாம் கழுவணும் இப்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது செய்திருப்பீங்க கண்டிப்பாக. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் விளக்கி வைப்பீங்கள்ல. அந்த மாதிரி யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்களா வெங்காய வத்தல் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அனுபவம். அந்த வெங்காய வத்தலை பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு திடீர்னு வரேன்னு விட்டாங்க. சரி, இன்றைக்கி தான் அந்த வத்தலை இப்போ பொரிக்கிறேன். இல்லைன்னா பொரிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய சைட் டிஷ் எல்லாம் இருக்குது. நான் ஒரு ஆளுக்கு எதுக்கும் செய்ய மாட்டேன். சரி, இப்போ பண்ணிடலான்னு பொரிக்கிறேன். பொரிச்சிட்டு நான் காட்டுறேன். இது வந்து சூப்பராக பொரிக்க வருது. நான் சொன்ன மாதிரியே நான் ஊற வச்சது மட்டும்தான் உங்களுக்கு காட்டல. வாயிலே சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று கூட கொடுக்குறேன். பாருங்கள், பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா மருந்தாக இருக்குது. வேறு பொரிச்சு எடுத்துட்டேன். உடச்சி காட்டேன். இப்படி மருந்துனா தான் சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி தான் பொரிக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம சூப்பர். பக்கோடா கட்டிச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். திடீர்னு தான் வந்து ஒரு கெஸ்ட்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு அவங்க வரான்ட்டாங்க. சரி, நான் எனக்கு மட்டும் சமையல் பண்ணி வச்சிடலான்னு முடிக்க போகும்போது அவங்க கால் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, சாப்பாட்டுக்கு வாங்கன்னா சரின்னு வந்துட்டாங்க. ஒரே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி சாதம் இருந்துச்சு நிறையவே. அப்புறமா வரேன்னு சொல்லவே அவங்க சரின்ட்டு குக்கர்லேயே வச்சு செஞ்சு வடித்து சாதம் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே வந்து வெறுமே மிளகாத்தூள்ல சாம்பார் தான். தக்காளி வேறு வீட்டில் இல்லவே இல்லை. 2 தக்காளி தான் இருந்தது. போட்டு சாம்பாரில் போட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் அந்த பச்சை எறா தலை இருந்தது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது போட்டு பொரியல் பண்ணேன். சரி, அதில் ஒரு தக்காளி எடுத்து போட்டேன். கடைசியில் அவங்க வராங்கன்னு சொல்லவே ரசம் வச்சேன். ரசத்துக்கு தக்காளி இல்லை. அப்புறம் இங்கே வந்து சாலை மீன் ஒரு 4 வறுத்துருக்கேன். அவ்வளோதான். ரசம், முருங்கைக்காய், எறா தலை பொரியல், ரசம், பொடி ரசம், வெறுமனே வந்து வெங்காய சாம்பார் மிளகாத்தூள்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸு. அப்புறம் வந்து இங்கே வந்துட்டு சாலை மீன் வறுவல். அப்புறம் இங்கே மோர். இங்கே வந்து வீட்டில் போட்டால் பகோடா வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இங்கே அப்பளமும் கொஞ்சம் அப்பளமும் இருக்குது. இதுதான். அது இல்லாமல் இங்கே வந்து வள்ளிக்கிழங்கை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். என் பொண்ணு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. அவள் எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது. அந்த இப்போ செஞ்சுருக்க ஒன்றுமே அவள் திங்க போகிறது இல்லை. ஓகேங்களா? இங்கே வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இவ்வளோ இருக்குது இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.